ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ஃபஸ்ட் டேர்மில் யூனிட் 1 ப்ரோஸ் லேர்னிங் த கேம். இந்த ப்ரோஸ்க்கான புக் பேக் கொஷின்ஸ் தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர். வார்ம் அப் கொஷின்ஸ் இந்த பாக்ஸில் நடுவில் உங்களுக்கு கொஷின்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹூ ஆர் சச்சின்ஸ் ஃபேவரட் பிளேயர்? வாட் வாஸ் ஸ்பெஷல் அபவுட் சர்தாஷ்ரம் வித்யா மந்திர் இன் மும்பை? இந்த மாதிரி நடுவில் இருக்கிற கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தனியாக ஆன்சர் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்துடலாம் குட்டீஸ். இப்போ பாருங்கள், 1-2 ஆன்சர் நான் இதுலேயே கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு போயிடலாம். இந்த ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இதெல்லாம் தனியாக கொடுத்துருக்கேன். அதில் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், மேட்ச் பாருங்கள். வொக்காபுலரியில் சி கொஷினில் மேட்ச் த ஃபாலோயிங் இன் காலம் ஏ வித் தயர் சினானிம்ஸ் இன் காலம் பி. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏல ஈஸ் அப்படிங்கிறது எஃபோர்ட்லெஸ், எஃபோர்ட் போடாதது. சரியா? அதான் ஆன்சர். அடுத்தது எவால்வ் பாருங்கள், ப்ராக்ரஸ். எக்ஸஸ்க்கு எக்ஸஸ் அதுனா அதிகம், சர்ப்ளஸ். சரியா? அதிகமாக இருக்கிறது. ஸோ தேர்டுக்கு சர்ப்ளஸ். ஃபோர்த்து சர்வைவ் பாருங்கள், என்டியூர். இம்மென்ஸ்க்கு கிரேட். சரியா? டி கொஷின் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் இன் காலம் ஏ வித் தயர் ஆண்டனிம் இன் காலம் பி. ஆண்டனிம் கண்டுபிடிக்கணும். சரியா? கான்சன்ட்ரேட் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ட். இன்எவிட்டபிள் பார்த்திங்கன்னா ப்ரிவென்டபிள். அக்கேஷனல்க்கு கண்டினியூவல். கம்ப்ளீட்க்கு இன்கம்ப்ளீட். இன்சேன்க்கு வைஸ். சரியா? அடுத்தது பாருங்கள், புக்கில் உங்களோட புக் பேக் கொஷின்ஸில் கொடுத்துருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் தனியாக பின்னாடி இருக்கிற கொஷின் ஆன்சருக்கு போயிடலாம். அடுத்தது பாருங்கள், லிசனிங்கில் ஹெச் கொஷின் பாருங்கள். லிசன் டு த பேசேஜ் ஆன் Paralympics and choose the correct answer. Paralympic games are for disabled people. Be the answer. அடுத்தது பாருங்கள், the Paralympic games usually happen after the Olympic games. ஒலிம்பிக் கேம்க்கு அப்புறம் இது நடக்கும். சரியா? பேரா ஒலிம்பிக். அடுத்தது தேர்டு, the first true Paralympic games happened in Rome in 1960. ஏ தான் ஆன்சர். அடுத்தது ஃபோர்த்து பாருங்கள், in 394 BCE the dash Romans stopped the Greek Olympic games because they didn't like them. சரியா? ஏ தான் ஆன்சர். அடுத்தது ஃபிஃப்த்து பாருங்கள், dash was a doctor at the stroke மண்டவெளி ஹாஸ்பிட்டல் இன் இங்கிலாந்து. பார்த்திங்கன்னா சர் லட்விக் கட்மேன். பி தான் ஆன்சர். அடுத்தது பார்த்துடலாம். உங்களுக்கு புக்லேயே கொடுத்துருக்குறான்னு பார்த்துடலாம். கொடுத்துருந்தா அப்படின்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஷின் ஆன்சருக்கு போயிடலாம். இது பாருங்கள் குட்டீஸ், எந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கிராமரில் ப்ரிப்போஷன்ஸ் கீழே வர கொஷின் பாருங்கள். ஏ ரோமன் லெட்டர் ஏல சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ப்ரிப்போஷன் ஃப்ரம் த ப்ராக்கெட்ஸ். ஃபஸ்ட் கொஷின், வி ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை டேஸ் 8 years ஃபார் 8 years. சரியா? அப்துல் வாஸ் டேக்கன் டேஸ் ஹிஸ் ஃபாதர் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர். Vimal generally goes to his workplace dash by bus. சரியா? Fourth one, the cricket ball was hidden dash the leaves among the leaves. Fifth, money divided his toys dash his brothers and sisters among his brothers and sisters. இங்கே பிட்வீனும் வரும். சரியா? அடுத்தது பாருங்கள், இந்த ப்ரிப்போஷன்ஸ்க்கு தனியாக கொடுத்துருக்கேன். அடுத்தது சி பாருங்கள், கம்ப்ளீட் த பேசேஜ் பை ஃபில்லிங் இன் அப்ராப்ரியேட் ப்ரிப்போஷன்ஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணணும். ஃப்ரம் த லிஸ்ட், இந்த கொடுத்துருக்கிற லிஸ்ட்லேருந்து நம்ம எடுத்து அதை ஃபில் பண்ணணும். சரியா? ஓகே குட்டீஸ் பாருங்கள், இன் தமிழ்நாடு எ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார்ம் ஆஃப் ரெசிடேஷன் நேம்டு வில்லுப்பாட்டு டெவலப்டு இன் த 15th century. இன். சரியா? அடுத்தது வில்லுப்பாட்டு மீன்ஸ் பவு சாங் பிகாஸ் எ பவு ஷேப்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வித் ஸ்ட்ராங் ஹை பிக்கு பார்த்திங்கன்னா வித். சரியா? அடுத்தது ஸ்ட்ராங் ஹை டென்ஷன் ஸ்ட்ரிங் இஸ் யூஸ்டு. சிக்கு பார்த்திங்கன்னா ஃபார் பிளேசிங் இட். டிக்கு வித் அண்ட் earthen picture. It is believed that his narrative form was an invention by அரசா புலவர். சரியா? The troupe gives its performance mostly during temple festivals. There are 7 to 8 persons in a troupe who formed a kind of chorus that supports the main singer narrator.
When the chief narrator sings, the chorus takes out சரியா out the refrain. இதுக்கு ஆன்சர் கொடுக்காம விட்டுருக்கேன். ஓகே குட்டீஸ், ஜே பாருங்க. The whole party sits from the ground and performs with a lot of gesticulation and facial expressions to suit the narrative that have taken. The ballad style songs are composed from the rural dialect which appeals to the audience who sometimes join the troupe with suitable notes or words. சரியா? அடுத்தது இ கொஷின் பாருங்க. இ கொஷனில் ப்ரிப்போஷன்ஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணணும். A திருவிழா is a source of excitement and thrills of villagers. The village thoroughfare wears a festive look as the open space are cleaned, spruced up and decorated with colorful streamers. People throng the premises to catch a glimpse of their village deity on a magnificent decorated chariot and pay their respects. There is a big crowd. The sweet stall that serves, அடுத்தது பாருங்க, people from nearby villages and towns display their wares attractively and call out loudly at the people to buy their wares. Cotton candy, cut raw mangoes smothered in salty and chili powder, boiled groundnuts, murukku, sweets, buttermilk, etc. are sold. Men, women, grandmas, grandpas and little children dressed in their best clothes enjoy the Tiruvila greatly. You can hear the shrieks of happy children enjoying the rides of Ferris wheels and carousels, elders looking at each other with smiles on their face. The entire day is spent in fun and gaiety. All the village people, irrespective of their age, look forward to the Tiruvila every year. சரியா? அடுத்தது பின்னாடி வர எல்லா கொஷின்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா தனியாக ஆன்சர் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்துடலாம் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், கொஷின் அண்ட் ஆன்சர் போயிடலாம். பாருங்கள், இது இன்டெக்ஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். உங்கள் புக்குக்கு இடையில ரெண்டு கொஷினாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோட ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். Who were Sachin's favorite player? Sunil Gavaskar and the West Indian legend Viv Richards were Sachin's favorite players. சரியா? Second question. What was special about Shardasramam Vidya Mandir in Mumbai? At Shardasramam Vidya Mandir in Mumbai, Ramakant Achrekar Shah was the cricket coach who gave due importance to the game of cricket. This was special about it. சரியா? Third, what was the opportunity that transformed the life of Sachin? The opportunity to join Achrekar Sir's camp involving a session in the morning and evening at Shivaji Park transformed the life of Sachin. Fourth question, what sort of conversations did Ajit and Sachin have while traveling? The conversation were about the nuances of batting. Sachin enjoyed them a lot. Ajit gave some thoughts about batting. It served as a personal coaching manual. சரியா? அடுத்து fifth question, what routine did Sachin followed in washing his clothes? Sachin had only one set of cricket clothes and the routine was to wash them as soon as he returned from the morning session. While he had his lunch, the clothes would dry out in the sun and he would wear them again in the afternoon. The pattern was repeated in the evening so that he could use the same set of clothes the following morning. சரியா? அடுத்த sixth question, what did Achrekar inform Ajit? Achrekar informed Ajit that Sachin had the potential to be a good cricketer if he practiced all year round. Seventh question, what was the suggestion given by Achrekar to Sachin's father? Achrekar suggested that Sachin should change schools if he wanted to pursue cricket seriously, since the New English School in Bandra, where Sachin was studying, did not have cricket facilities.
Eighth question, what acted as a safety valve? Cricket acted as a safety valve. Ninth, what did Sachin do during the 30 minutes break? During the 30-minute break, Sachin would often have a vada pav, a popular Mumbai fast food, with the money that Akraker sir would give him. சரியா? 10th question, what is the intense 15 minutes mentioned? The intense 15 minutes is the last part of his session. Sir would keep a 1 rupee coin on the top of the stumps. About 60 to 70 boys in fielding would bowl to him. He had to hit every ball along the ground to survive and win the 1 rupee coin. 11th question, what did Sachin's father do just to make Sachin happy? Occasionally, Sachin's father took him home. Sachin would always ask his father to treat him to a special fruit cocktail at a juice center near the club. Though it was a little unreasonable, his father would give him what he wanted just to see him happy. 12th question, what embarrassed Sachin in the bus? At peak hours, it was hard to get a seat. It was a challenge just to stand with the kit bag. The conductors inevitably complained about Sachin that he had taken up the space of another passenger. They were often rude and sometimes asked him to buy 2 tickets. This embarrassed Sachin in the bus. அடுத்தது 13th question பாருங்க. What made Sachin forget to go to the nets? Occasionally, while playing with his friends at home, Sachin would conventionally forget to get to the nets amidst all the fun. 14th question, what did Akraker advise Sachin? Akraker advised Sachin not to waste his time playing insane games with those kids. He told him the cricket was waiting for him at the nets. He asked him to practice hard and see what magic it could transpire. சரியா? அடுத்தது பாருங்க, உங்களோட டெக்ஸ்ட் புக் கொஷின்ஸ் பார்க்கலாம். A. Answer the following questions in 1 or 2 sentences. First question, what was Coach Akraker's first impression of Sachin? Sachin felt more at ease and started to hit the ball well. This was Coach Akraker's first impression on Sachin. Second question, why did Sachin feel that the schedule of the camp was rigorous? The camp involved a session every morning and evening at Shivaji Park. He practiced between 7:30 a.m. and 10:30 a.m. He would return in the afternoon and practice till late evening. He was exhausted by the end of the day. Thus, the schedule of the camp was rigorous. Third question பாருங்க, what did serve as a very personal coaching manual to Sachin? Sachin's brother Ajit gave him a note containing some thoughts about batting. This served as a very personal coaching manual. Fourth question, why was Sachin asked to change the school? Sachin's school had no cricket facilities, so he was asked to change the school if he wanted to pursue cricket seriously. Fifth question, what was the condition laid down by Sachin's father for changing the school? Sachin was really serious about playing cricket. Sachin's father said that if he should do so, he must change the school. Sixth question, how did the act with the 1 rupee coin help Sachin become a good cricketer? Winning the 1 rupee coin used to give Sachin immense satisfaction if taught him to concentrate even when he was physically drained. Thus, he became a good cricketer. Seventh question, what helped Sachin to build his physical and mental stamina? Sachin repeated the practice right through his summer holidays. The routine helped him build up physical and mental stamina. Eighth question, which incident triggered the coach to be angry on Sachin? Once, Sachin bunked his daily evening practice to watch an inter-school cricket match, not anticipating that sir would be there. So the coach was angry. At the 9th question, why do you think Akraker punished Sachin? Akraker punished Sachin when he tried to
tried to him a very important lesson. I think it was because he might have been inattentive. 10th question. I owe myself to him. What does Sachin mean by this? Akrekar sir made Sachin a good cricketer. He is grateful to him and his training. So he means to comment T owe me to him. அடுத்தது பி கொஷின் பாருங்கள். ஆன்சர் த ஃபாலோயிங் இன் பேராகிராஃப் 120 to 150 வேர்ட்ஸில் எழுதணும். சரி. அக்ரேக்கர் வாஸ் அ சின்சியர் கோச். சப்ஸ்டன்ஷியேட். ஆன்சர் பாருங்கள். Ramkant Akreka started playing cricket in the year of 1943 when he was 11. His most famous student is undoubtedly Sachin Ramesh Tendulkar, India's highest run scorers in both Test and ODS, and also the current record holder for multiple records. He was been instrumental in grooming some of the country's most renowned cricketers like Vinod Kambli, Ajit Agarkar, and Ramesh Pawar. Akrekar coached young cricketers at Shivaji Park, Darbar in Mumbai. Sachin trained under him when he too was just 11. While he was a student at the New English School, Mumbai, later Sachin was asked to change the Shardashram Vidya Mandir, Mumbai, where he coached. When he was young, Tendulkar would practice for hours and hours in the nets. If he became exhausted, Akrekar would put a 1 rupee coin on the top of the stumps and the bowler who dismissed Tendulkar would get the coin. If Tendulkar passed the whole session without getting dismissed, the coach would give him the coin. Such a motivational reward from the coach made Tendulkar strive and survive to win the coin. Tendulkar recalled an incident when his coach told him to play for B team of his school. Instead of batting, he preferred sitting in the gallery and cheering for his schoolmates. In the evening, when he came across Akrekar, he was asked how many runs he had scored. Taken aback, Tendulkar told him that he was clapping and cheering up. Then came a slap which shattered his myth. He realized what a mistake he had committed. Akrekar told him firmly that he was not born to just clap for others, but for others to watch him and clap for him. சரியா? அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள். narrate in your own words the hardship undergone by Sachin to become a great cricketer. டாபிக் பாருங்கள். லேர்னிங் தி கேம். ஆத்தர் சச்சின் டெண்டுல்கர். கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சச்சின், அஜித் ஹிஸ் பிரதர், டேட் அண்ட் அக்ரேக்கர் சார் கோச். தீம் there is no substitute for hard work. பாருங்கள். From very early age, Sachin played tennis ball cricket with his colony friends. Sunil Gavaskar and Viv Richards of West Indian were his favorite players. He loved both batting and bowling. Akrekar sir, who was the cricket coach at Shardashram Vidya Mandir in Mumbai, he ran summer camps too. Sachin's brother Ajit took him for a trial at the camp. Sachin tried his best and joined the camp. The camp involved a session every morning and evening at Shivaji Park. Sachin practiced between 7:30 to 10:30 a.m. In the afternoon, he practiced till late evening. The schedule was rigorous and he was exhausted by the end of the day. His travelling from Bandra to Shivaji Park was very tedious. Having only one set of cricket uniform cloths, he washed and dried it to wear them again in the afternoon. It was repeated in the evening to use them the next morning. On the advice of Akrekar, he moved to Shardashram as he was serious in playing cricket. All his excess energies were getting channeled into one cricket. He played 55 practice matches during the summer break of 60 days. Apart from his summer session between 7:30 to 4:30 p.m., his evening session started at 5 p.m. after only a 30 minutes break. Between 5 p.m. and 7 p.m., he had 5 more net sessions. Akrekar sir placed a 1 rupee coin on the top of the stumps. If he managed to avoid getting out, the coin was his. There was 60 to 70 boys bowling to him.
He hit every ball along the ground to survive those intense 15 minutes. It gave him immense satisfaction and taught him to concentrate even when he was physically drained. The conductors were rude to him when he stood with kit bag in the bus. Dirty clothes often added to the embarrassment. Akreka sir warned him not to waste his time playing insane games with his friends. One day, Sachin was punished by his coach. Once he bunked daily evening practice and sir was angry with him. He owed himself to his coach Akreka sir. Hard work pays rich dividend. சரியா? இல்லாட்டி கீழே கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் எழுதலாம். சரியா? இதை பார்த்துக்கோங்க. ஓகே குட்டீஸ், அடுத்தது பாருங்க. தேர்ட் கொஷின். Quote the sentences which you find most inspiring from learning the game. How do they inspire you? Explain. The most inspiring sentences that I find in this lesson, learning the game, are practice hard and see what magic can transpire. Choose something you enjoy and really want to do and you will be successful. சரியா? There too are the utterance of the cricket coach Akreka sir. He was the cricket coach at Sardasram Vidya Mandir. He was running a summer camp too. Sachin went for a trial in the camp. Though he was nervous initially, he impressed the coach with his batting finally. Sachin had to undergo a rigorous practice at the camp. His travelling from his home in Bandra to the camp at Shivaji Park was very tedious. Though he loved cricket, occasionally he played with his friends at home, conventionally forgetting that he had to go to the nets. Akreka was strict and would spot him in the melee and virtually drag him out. He could come up with excuses, but sir would have none of it. He would get him to clinch and head off to Shivaji Park. At this juncture, sir advised him to practice hard and see what magic can transpire. He also asked him to choose his career he enjoyed and wanted to do, and he would be successful. Sachin followed this advice religiously, despite all the hardships. He admired the farsightedness of Akreka sir. Sachin practiced hard enough and made the people across the world watch him play. Had it not been for sir, Sachin would not be the cricketer he turned out to be. Sachin confessed that he owed himself to his cricket coach Akreka sir. There is no substitute for hard work. சரியா? இல்லை அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே குட்டீஸ், அடுத்தது கொஷின் போயிடலாம் பாருங்க. Use the words given below in your sentences so as to get different meanings. One is done for you. Cricket கொடுத்துருக்காங்க. Cricket is a popular sport. A cricket is active at night. சரியா? அடுத்தது பேங்க் பாருங்க. The bank is closed today. There are trees on the river bank. சரியா? பேங்க்குங்கிற வார்த்தையை வச்சு ரெண்டு அர்த்தத்தில் எழுதணும். சரியா? சரி, will பாருங்க. The old man made his last will. I don't want to go against your will. சரியா? அடுத்தது bark பாருங்க. She barked out an order. The bark of neem tree is used as medicine. Watchக்கு I have bought a new watch. We watch the TV program. Batக்கு பாருங்க. There are many types of bat. I bought a new bat to play cricket. சரியா? அடுத்தது பாருங்க. F கொஷனில் கன்சல்ட் a dictionary to find the homophones for the given words. கொடுத்துருக்கிறதுக்கு ஹோமோஃபோன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஐஎன்க்கு ஐஎன்என் இன். சரியா? கேஎன்ஓடபிள்யூக்கு என்ஓ நோ. கேஎன்ஓடபிள்யூ நோ தான், என்ஓவும் நோ தான். பிஇக்கு பியும் பி தான், பிஇஇ பி. சரியா? டூக்கு டிஓ2 டிடபிள்யூஓ2. அடுத்தது வாட்டுக்கு டபிள்யூஏடிடி டபிள்யூஹெச்ஏடி, அதுவும் வாட்டு. ரைட்டுக்கு ஆர்ஏடிஇ ஆர்ஐஜிஹெச்டி ரைட். டபிள்யூஆர்இ வேர் டபிள்யூஹெச்இஆர்இ வேர். அடுத்தது பேர் பிஏஆர்இ பியர் பிஏஆர் பிஇஏஆர். ஹர்டு ஹெச்இஆர்டி ஹெச்இஏஆர்டி ஹர்டு.
த்ரான், THRONE, THROWN. சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது பாருங்க. ஜி கொஷின். லுக் அட் த ப்ரிஃபிக்ஸ் given and frame 2 new words for each prefix and suffix. One is done for you. பாருங்க, சப், அதுக்கு சப்வே, சப்கான்சியஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அன்னுக்கு நம்ம மற்றதுக்கெல்லாம் நம்ம எழுதணும். சரியா? அன்னுக்கு பாருங்க அன்யூஷுவல், அன்அவேர். REக்கு பாருங்க ரீடெல், ரீடைரக்ட். ENக்கு என்ஷூர், என்கரேஜ். டிஸ்க்கு டிஸ்லைக், டிஸ்அக்ரி. IRக்கு இர்ரெகுலர், இர்ரேஷனல். LYக்கு சடன்லி, ஹாப்பிலி. ORக்கு ஆக்டர், ப்ரொடெக்டர். ERக்கு டீச்சர், ப்ரீச்சர். நெஸ்ஸுக்கு நீட்னஸ், ஸ்வீட்னஸ். IANக்கு மியூசிஷியன், டெக்னீஷியன். ISTக்கு அட்விஸ்ட், சோசியலிஸ்ட். சரியா? அடுத்தது பாருங்கள், ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டியில் ஐ கொஷின். ஜஸ்ட் அ மினிட். கிவ் பிலோ ஆர் 5 மெயின் குவாலிட்டிஸ் ஃபார் ட்ரூ ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ். இந்த 5 குவாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பாருங்கள். கெட் இன் டு குரூப் ஆஃப் 4 குரூப் வந்து இது பண்ணிக்கோங்க. ஈச் குரூப் வில் சூஸ் 1 குவாலிட்டி டு டாக் அபவுட் டு ஹோல் கிளாஸ் ஃபார் அபவுட் 1 minute. எல்லா குரூப்பும் ஒரு டாபிக் எடுத்து 1 minute பேசணும். பட் பிஃபோர் யூ டாக் யூ ஹாவ் 2 minutes டு திங்க் அபவுட் இட். நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணணும். யூ கேன் மேக் நோட் இஃப் யூ விஷ். நீங்கள் விருப்பப்பட்டால் அதில் நோட்ஸ் எடுத்துக்கணும். ஓகே குட்டீஸ், அடுத்தது பாருங்கள். ஜே கொஷின் பாருங்கள். ப்ரிப்பேர் அ ஸ்பீச் இன் அபவுட் 80 to 100 words ஃபார் த மார்னிங் அசம்பிளி, ஸ்ட்ரெஸ்ஸிங் ஆன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன் என்சூரிங் அ ஹெல்தி பாடி அண்ட் மைண்ட். ஆன்சர் பாருங்கள். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்பீச். இட் இஸ் மை ப்ரவுட் ப்ரிவிலேஜ் டு ஸ்டாண்ட் பிஃபோர் யூ, share with you the importance of games and sports today. A sound mind is in a sound body is a well-known proverb. Sports and games play a vital role in developing moral, physical, social and spiritual skills of the students. When the students play together, they learn to obey the rules. They respect the merits of the opponent team. They develop sportsmanship. This helps the student take success and failure with equanimity of mind. When they play regularly, they keep themselves physically fit and free from disease. The government has made sports and games compulsory in schools and colleges. It provides all the necessary sports to sportsmen. Sports help them develop the team spirit and competitive nature. All-round personality and character building are developed in them. Physically, education is a boon to the general education. Academic achievement is made easy by sparing time for sports and games. This reduces stress and tension and keeps the mind fit for their studies. It is the duty of the students to make the best use of available facilities and service provided by the government through the educational institution. Health is wealth. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ரைட்டிங்கில் கே கொஷின் பாருங்கள். யுவர் ஃப்ரெண்ட் ஹூ லிவ்ஸ் இன் அனதர் டவுன் ஆர் சிட்டி ஹேஸ் ஓன் ஹிஸ் ஆர் ஹர் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி இன் த ரீசன்ட் ஸ்போர்ட் மீட். ரைட் அ லெட்டர், கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் கங்க்ராச்சுலேஷன் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர் நீங்கள் எழுதணும். சரியா? பாருங்கள், அட்ரஸ் போட்டுக்கோங்க ரைட் சைடில். அடுத்தது டியர் ரஞ்சித், உங்களுக்கு இது எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. டியர் ரஞ்சித், I am very glad to know that you have won the championship trophy in the recent sports meet held in your city. I congratulate you on your success in winning the trophy. With deep regards and wishes. Yours sincerely, A. Britta. 2க்கு 2 அட்ரஸ் போட்டுக்கோங்க. ஓகே குட்டீஸ், அடுத்தது பாருங்கள். எல் கொஷின் பாருங்கள். கலெக்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ், பீரியாடிக்கல்ஸ் அண்ட் புக் அபவுட் எனி 2 ஃபேமஸ் ஸ்போர்ட்ஸ் உமன். சரியா? 2 உமன் ஃபேமஸ் ஸ்போர்ட்ஸ் உமனை பற்றி நீங்கள் இதை கலெக்ட் பண்ணணும். ப்ரிப்பேர் தயர் ப்ரொஃபைல்ஸ் யூஸிங் த ஃபாலோயிங் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டில் அவங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். சரியா? பாருங்கள், அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஸ்டேட் ஆர் டீம் ஷீ ரெப்ரசன்ட், ஸ்போர்ட்ஸ் ஆர் கேம் ஷீ இஸ் அசோசியேட்டட் வித், டெபியூட், ஃபஸ்ட் என்ட்ரி, பெஸ்ட் இன் ஹர் கரியர், ஹாபிஸ் என்ன, அவார்ட்ஸ் ஆர் மெடல்ஸ் ரிசீவ்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பாருங்கள். சானியா மிர்சா அண்ட் PV சிந்து அவங்கள பற்றி பார்க்குறோம். டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா சானியா மிர்சா 15/11/1986. ஸ்டேட் ஆர் டீம் ஷீ ரெப்ரசன்ட் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, அதாவது மும்பை.
ஸ்போர்ட்ஸ் ஆர் கேம்ஸ் சி இஸ் அசோசியேட்டட் வித் டென்னிஸ். சரியா? டெபியூட் ஃபஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 2001. பெஸ்ட் இன் ஹர் கேரியர் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இன் வேர்ல்ட்ஸ் உமன்ஸ் டபுள்ஸ், அதாவது 2015. அடுத்தது ஹாபிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங். அவார்ட்ஸ் ஆர் மெடல்ஸ் ரிசீவ் பார்த்தீங்கன்னா அர்ஜுனா அவார்டு 2004, பத்மஸ்ரீ 2006, ராஜீவ் காந்தி கேல் ரத்னா பார்த்தீங்கன்னா 2015, பத்மபூஷன் பார்த்தீங்கன்னா 2016, டாக்டரேட் ஃப்ரம் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி சென்னை. சரியா? இந்த அவார்ட்ஸ் எல்லாம் அவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்தது பிவி சிந்து பாருங்கள். டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 5/7/1995 பிவி சிந்து. ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா புசரலா வெங்கடா சிந்து. சரியா? அவங்களோட டேட் ஆஃப் பர்த் 5/7/1995. ஸ்டேட் ஆர் டீம் எந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், ஹைதராபாத். டெபியூட் ஃபஸ்ட் என்ட்ரி இதில் அவங்களுக்கு கிடைக்கல, அந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கல. பெஸ்ட் இந்த கரியர் ஹாபிஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நம்பர் 4 இந்த BWF வேர்ல்டு ரேங்கிங்கில். அடுத்தது அவார்ட்ஸ் ஆர் மெடல்ஸ் பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ, அர்ஜுனா அவார்டு, சில்வர் மெடல் இன் ஒலிம்பிக்ஸ். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட்டர் எம் கொஷின் பாருங்கள். ரைட்டர் நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் இன் அபவுட் 100 words கம்பேரிங் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் 2 sportsmen based on the information you have already collected. எதை பற்றி ஆல்ரெடி கலெக்ட் பண்ணியிருக்கோம்? பிவி சிந்து மற்றும் அண்ட் சானியா மிர்சா பற்றி கலெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அவங்கள பற்றி நம்ம எழுதணும். சரியா? ஆன்சர் பாருங்கள். சானியா மிர்சா. சானியா ஹெயில்ஸ் ஃப்ரம் மும்பை இன் மகாராஷ்டிரா. He was born on 15 November 1981. Santa Mirza is an Sania Mirza தான். Sania Mirza is an international professional tennis player who was formerly ranked number 1 in the women's doubles ranking from 2003 until her retirement from singles in 2013. She was ranked by the WTA as India's number 1 doubles player. Throughout her career, Mirza has established herself as the most successful female Indian tennis player ever and one of the highest paid and high profile athletes in the country. சரியா? அடுத்தது பிவி சிந்து பாருங்க. Full name is Pusarla Venkata Sindhu. He was born on 5/7/1995 in Hyderabad in Andhra Pradesh. Her coach was Pullela Gopichand Mulyo Handoyo. He is an Indian professional badminton player who is currently world number 4 in the BWF world ranking. At the 2016 Summer Olympics, he became the first Indian woman to win an Olympic silver medal. She was awarded Padma Shri and Arjuna Award for badminton. அடுத்தது ரீடிங்கில் பாருங்கள். N question. Answer the following questions briefly. பாருங்கள். First question. What do Tamil Nadu folk dance and folk arts represent? Tamil Nadu folk dance and folk arts represent the ethos, aesthetic values and melody of the region. Second question. When are folk dance and folk music usually performed? Folk dance and music are performed during the festivals and community functions. At the third, how is Karagatam performed? Karagatam is performed by balancing a pot on the head. The pot is decorated with a cone of flowers arrangement topped by a paper parrot. சரியா? அடுத்தது fourth, how were offerings carried during the ancient period? During the ancient period, the pilgrims used to carry offering tied on either end of a long stick balanced on their shoulders. அடுத்தது fifth, bring out a new difference between two art forms, Terukuthu and Bommalatam. Terukuthu பாருங்க. It is conducted during village festivals in Adi and Panguni. It is performed on the streets in the open air by the artists. In this dance form, makeup and costumes are considered important. அடுத்தது Bommalatam. It is held in rural areas during festivals and fairs. It is performed on the screen by the skilled puppeteers. The puppets with string or wires are manipulated. அடுத்தது anagrams பாருங்க. O question. An anagram is a word of a phrase formed by rearranging the letters of a different word or phrase, typically using all the original letters exactly once. எல்லா லெட்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்டில் இருக்கிற லெட்டர்ஸ்
இருக்கிறதுலையே மாற்றி போட்டு நம்ம எழுதிக்கணும். ஒரே லெட்டரை திருப்பி 2 வாட்டி 3 வாட்டி அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. சரியா? அந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கான ஆன்சரும் பார்த்துடலாம். ஓகே, லெமனை பாருங்கள் மெலன் எழுதியிருக்காங்க. எல்லா லெட்டர்ஸும் ஒரே டைம் தான் வந்திருக்கு. மேலே 5 லெட்டர்ஸ் இருக்குன்னா கீழேயும் அதே 5 லெட்டர் தான் இருக்கணும். சரியா? நம்ம வேறு புது வேர்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே குட்டீஸ், அடுத்தது பாருங்கள் ஆன்சர் பாருங்கள். எல்போ கொடுத்துருக்காங்க பொவல், செக்ஷனுக்கு செக்ஷன், வியூவருக்கு ரெவ்யூ, அடுத்தது ரிப்பிள்ஸ்க்கு ஸ்லிப்பர், நீட்லெஸ்க்கு லெசன் லெசண்ட். ஓகே, அடுத்தது பி பாருங்கள். பி கொஷின் ஒர்க் வித் அ பார்ட்னர். பிக் அவுட் 2 words from the article on folk culture and folklore of Tamil Nadu with which you can form anagrams. Take turns and ask your partners to solve the anagram and come out with the right words. ஆன்சர் பாருங்கள். anagram பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்டு வந்து ஸ்பாட், மீலுக்கு மேல், ஷோருக்கு ஹார்ஸ், வேர்ட்ஸ்க்கு ஸ்வாட், ராக்கு வார், சைன்டு டிசைன். சரியா? அதே வேர்ட்ஸை நம்ம மாற்றி மாற்றி போட்டு எழுதியிருக்கோம். சரியா? அடுத்தது பி கொஷின் பாருங்கள். ஐடென்டிஃபை த ப்ரிப்போஷன் இன் த கிவன் சென்டென்சஸ் அண்ட் அண்டர்லைன் தம். கொடுத்துருக்கிறதுல நம்ம ப்ரிப்போஷன் வந்து கண்டுபிடிச்சி அண்டர்லைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ரியா பாரோடைய ட்ரெஸ். ஃப்ரம், இங்கே ஃப்ரம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்போஷன். ஃப்ரம் மீ, அதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கணும். மீ அண்ட் லெண்ட் இட் டு ஹர் ஃப்ரெண்ட் மேரி. செகண்டு, when I moved back to the city. To வந்து இங்கே ப்ரிப்போஷன். things had changed considerably. Third, the burglar found the keys under the pot in the balcony. under தான் ப்ரிப்போஷன்ஸ், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிரபு was hiding behind the door when his sister came looking for him. behind அது ப்ரிப்போஷன், அண்டர்லைன் பண்ணிக்கணும். my dog sat on my hat and squeezed it. on வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே குட்டீஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா டி கொஷனில் ஃப்ரேம் சென்டென்சஸ் யூஸிங் த ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் கிவன் இன் த பாக்ஸ். சரியா? இந்த ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணி நம்மளோட சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும். பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிற ப்ரிப்போஷன்ஸை யூஸ் பண்ணி ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு, த ஃபார்மர்ஸ் எக்ஸ்பெக்ட் டு பெனிஃபிட் ஃப்ரம் த கவர்மெண்ட். த வைஸ் பிரசிடென்ட் ஸ்டாண்ட்ஸ் இன் ஃபார் த பிரசிடென்ட் வென் ஹீ இஸ் அவே. She stayed at home when her children were young. The plane went into a nose dive. Went into. I am preparing for the IAS examination. The rail pass will pay for itself after about 2 trips. We cannot rely on others. She often joked about all the things that could go wrong. The committee consists of 12 members. The nurse attended to the patient. சரியா? அடுத்தது பாருங்க, ஒரு லெட்டர் ரைட்டிங். F question. Write a letter friend describing the joy of celebrating festival in a village. வில்லேஜில் ஃபெஸ்டிவல் கொண்டாடினதை பற்றி பார்த்தீங்கன்னா அதை பற்றின ஒரு லெட்டர். ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எழுதிக்கோங்க, அதாவது அனுப்புகிறவங்களோட அட்ரஸ். மை டியர் சுரேஷ், ஹோப் யூ ஆர் ஃபைன். ஐ ரைட் டு யூ டு ஷேர் மை ஹாப்பினஸ் வித் யூ. ஐ ஹேட் பீன் டு மை நேட்டிவ் வில்லேஜ். இட் வாஸ் பொங்கல் செஷன். I stayed with my grandparents. I had an unforgettable time with them. I enjoyed bathing in the river. I liked strolling in the fields very much. It was fantastic to see them cooking food in earthen utensils over firewood. The meal was very delicious. It was lovely to sleep on a cot on the terrace under the star-lit sky. The temple festival fairs were very grand. I enjoyed watching Karagatam, which was very spectacular. I missed you very much. You must visit our village next time. You are sincerely M. Vincent. 2 address போட்டுக்கணும். சரியா? அடுத்தது பாருங்க, ப்ராஜெக்ட் ஜி கொஷின் பாருங்க. Your class has to stage a puppet show in the assembly. Open forum on the topic child labor. Divide yourselves into group and discuss the requirements for the presentation like storyline, characters, dialogue, choice of puppets and the music of the interlude. Now complete the dialogue given below.
இந்த டயலாகை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின். ஃபஸ்ட்டில் ரமேஷ், let us present a puppet show on child labor for our assembly. Open forum. Mohammed, that is very good idea. Let us start planning right way. கீதா பார்த்தீங்கன்னா what shall we do first? சரியா? அடுத்தது பாருங்க. லீமா, I suggest we begin with the storyline first. மணி, how many characters can we have அப்படின்னு மணி கேட்குறாங்க. ரமேஷ் பாருங்க, we can have around 5 characters. அடுத்தது முகமது என்ன கேட்குறாங்க. தேர்டு, what can we focus on as the major reason for child labor? சரியா? லீமா, மீனா, we can focus on the problems of poverty and illiteracy as the major reasons for the child labor. ரமேஷ் பாருங்க. 4, can anyone make stick puppets? லீமா, I am good at making stick puppets. I will make them myself, but I require some help. மணி 5th பாருங்க. I will help you. Tell me. லீமா, thank you மணி. Let us stay back after the meeting and discuss. ரமேஷ் 7th பாருங்க. Have we anything to do for the interlude? மீனா, I think we should have some music for the interlude. கீதா, that would make it really interesting. I will get my music troupe to start working on the tunes for our puppet show. ஓகே குட்டீஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு லெசனுக்கான கொஷின் ஆன்சர் வேணும், ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுவேன். நீங்கள் கேட்குறது வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகே குட்டீஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.